ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் பாரத் நெட் திட்டத்தில் தொழில் பங்கீட்டாளராக விரும்புனீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு திட்டமான பாரத் நெட் திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களுக்கு அதிவேக இணைய சேவையை கொண்டு சேர்க்கும் வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான தொழில் பங்கீட்டாளர்களை தேர்வு செய்யும் பணியில் தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் தீவிரப்படுத்தியிருக்கு. இத்தேர்விற்கான நிதி தகுதி விதிமுறைகள் தற்போது பெருமளவில் தளர்த்தப்பட்டிருக்கு. தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் கடந்த 1/1/2026 வெளியிட்ட அறிவிப்பின்படி விண்ணப்பதாரர்கள் கடந்த 3 நிதியாண்டுகளில் சராசரியாக ஆண்டு வருவாயாக 50 லட்சம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனை இருந்துச்சு. இருப்பினும் பல்வேறு தரப்பிலிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளையும் அதிகப்படியான உள்ளூர் தொழில் முனைவோர் இந்த திட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற நோக்கத்தையும் கருத்தில் கொண்டு இந்த நிதி தகுதி தற்போது 20 லட்சமாக குறைச்சிருக்காங்க. இந்த மாற்றத்தின் மூலம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இந்த திட்டத்தில் இணைந்து செயல்பட வழிவகை செஞ்சுருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தளவில் பாரத் நெட் திட்டத்திற்கான உள்கட்டமைப்பு மற்றும் கண்ணாடி இலை கேபிள் பதிக்கும் பணிகள் 100% முழுமையாக நிறைவடைஞ்சிருக்கு. தற்போது பொதுமக்களுக்கு தடையற்ற மற்றும் உயர்தர இணைய சேவையை வழங்குவதை உறுதி செய்ய தகுதியான தொழில் பங்கீட்டாளர்களை தேர்வு செய்யும் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருது. மாவட்ட நிர்வாகத்தின் திட்டப்படி மயிலாடுதுறை மாவட்டம் 2 வருவாய் உட்கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. மயிலாடுதுறை வருவாய் உட்கோட்டம், சீர்காழி வருவாய் உட்கோட்டம், இந்த 2 பிரிவுகளுக்கும் தனித்தனியாக தொழில் பங்கீட்டாளர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. விதிமுறையின்படி ஒரு மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் 2 தொழில் பங்கீட்டாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறாங்க. விண்ணப்பிக்க விரும்பும் நிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள் சில முக்கிய வழிகாட்டுதல்களை பின்பற்றணும். ஒரு விண்ணப்பதாரர் அதிகபட்சம் 2 மாவட்டங்களுக்கு மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கும் மாவட்டம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் வணிக செயல்பாட்டு பகுதியாக இருக்கணும் அல்லது விண்ணப்பதாரரின் நிரந்தர முகவரி அமைந்துள்ள மாவட்டமாக இருக்கணும். ஏற்கனவே விண்ணப்ப கட்டணம் செலுத்தி விண்ணப்பித்தவர்கள் அதே வருவாய் உட்கோட்டத்திற்கு மீண்டும் விண்ணப்பிக்க தேவை கிடையாது. அவர்களின் விண்ணப்பங்கள் தற்போது பரிசீலனையில் இருக்கு. இருப்பினும் அவர்கள் அதே மாவட்டத்தில் உள்ள மற்றொரு துணை பிரிவிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் புதிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். தேர்வு செய்யப்படும் பங்கீட்டாளர்கள் கிராமப்புற இணைய இணைப்பை நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்காற்றுவாங்க. கண்ணாடி இலை கேபிள் மற்றும் இதர நெட்வொர்க் கருவிகளை முறையாக பராமரிக்கணும். பொதுமக்களுக்கு தடையற்ற மற்றும் அதிவேக இணைய சேவையை கிடைப்பதை உறுதி செய்யணும். தொழில்நுட்ப கோளாறுகள் அல்லது சேவை தடைகள் ஏற்படும் போது காலதாமதமின்றி அவற்றை சரி செய்யணும். சேவை நிலை ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை துல்லியமாக பின்பற்றி தரமான சேவையை வழங்கணும். ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் tanfinet.tn.government.in என்ற இணையதள போர்ட்டல் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப பாதுகாப்பு வைப்பு தொகை 25,000. பாதுகாப்பு வைப்பு தொகை தேர்வான பின் ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் 2 லட்சம் செலுத்தணும். விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தில் உள்ள ஆவணங்களை பதிவிறக்கம் செய்து தேவையான சான்றிதழ்களுடன் தங்கள் செயல்பட விரும்பும் வருவாய் உட்கோட்டத்தை தேர்வு செய்து பதிவேற்றணும். விண்ணப்பங்களை பதிவு செய்வதற்கான இணையதள பக்கம் 10/4/2026 வரை செயல்படும். தகுதி வாய்ந்த மற்றும் அனுபவம் வாய்ந்த உள்ளூர் தொழில் முனைவோர் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி டிஜிட்டல் தமிழ்நாடு உருவாக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளுமாறு அறிவிச்சிருக்காங்க. வாய்ப்பும் விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க இதில் இணைந்து பயன்பெற்றுக்குங்க. நன்றி.